Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய காலை தியானத்தை தொடர தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to continue a devotion from the book of Proverbs this morning. இந்த காலையிலேயும் நம்முடைய தேவன் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us even this morning. அவருடைய வார்த்தை நம்மை சந்திப்பதாக. May the word of God meet us. ஆவியானவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நமக்கு போதிப்பாராக. May the Holy Spirit teach us the truth that we are supposed to learn today. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. ஹல்லேலூயா. என்னை அறிந்தவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை அறிந்தவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என் அன்பிற்கு உரியவரே, என் அன்பிற்கு உரியவரே, என் துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே, என்னை வனைந்தவர் நீ, கையில் வரைந்தவர் நீ, என்னை வனைந்தவர் நீ, கையில் வரைந்தவர் நீ, உம் செயலில் குறைவே இல்லை, உம் செயலில் குறைவே இல்லை, உம்மை துதிக்க நாவே இல்லை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை நாயகனே. ஆமாண்டவரே, Yes, Lord. எங்களை அறிந்து, எங்களை அழைத்து, எங்களை வனைந்து, எங்களை உருவாக்குகிற உம்முடைய கரத்திற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for your hand who have known us, who have called us, Lord, who mold us, who make us, Lord. ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். Lord, your works are wondrous, Lord. உம்முடைய கிரியைகள் அளவிட முடியாதவைகள். Lord, your works and deeds cannot be measured, Lord. இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நலமானதை போதித்து, எங்கள் ஆத்துமாவை போஷித்து, எங்களை உருவாக்குகிற நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, this morning, thank you, Lord, for teaching us that is good to us and for nourishing our souls, Lord. உம்முடைய நாமம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your name be magnified amidst us today. இன்றைக்கு உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Let your will be fulfilled in our life, Lord. நலமானதை போதித்து சத்தியத்தில் வழி நடத்தும். Teach us that is good to us and lead us into truth, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கலாம். Let us continue our devotion from Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 8 verses 14 to 16. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி,
வல்லமை என்னுடையது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி சொல்லுகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். Counsel is mine and sound wisdom. I am understanding, I have strength. By me kings reign and rulers decree justice. By me princes rule and nobles and all the judges of the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். By me kings reign. ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி. A king is an important officer for a nation. ஒரு ராஜாவை கர்த்தர் தேசத்திலே நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி அவனை நியமிக்கிறார். The Lord appoints a king in a nation to bring goodness and blessing to that nation. தீயவர்களை அவன் அடக்கவும் நல்லவர்களை அவன் வாழ வைக்கவும் தேவனால் நியமிக்கப்பட்டவன் தான் ராஜா. So he is the one who is appointed by God to subdue the evil ones and to give life to the good ones. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ராஜாவுடைய ஒரு ரோல், அவனுடைய பங்கு ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக மிக முக்கியமானது. The role of a king is very very important for the blessing of a nation. ஒரு தலை எப்படி இருக்கிறதோ சரீரமும் அதே போல இருக்கும். மெய்ப்பன் எப்படி இருக்கிறானோ ஆடு அதை போல இருக்கும். ராஜா எப்படி இருக்கிறானோ நாடும் அப்படி இருக்கும். Like head would be the body and also the sheep would be like the shepherd and also the nation would be like the king. ராஜாக்களினுடைய பொல்லாப்பு தேசத்தினுடைய சீரழிவு. The wickedness of the king is the destruction to the nation. நீங்க எந்த ராஜா வேணா பாருங்க, ராஜாவாகிய ஒருவன் தன்னுடைய ஸ்தானத்தில் உட்கார வேண்டுமானா அந்த ஸ்தானத்தில் உட்கார்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. So you can consider any nations, if a king ought to sit in a position of a king, then there's a great struggle and strife for that position. உதாரணமாக முதலாவது ஒருவன் ராஜாவா வரணும்னாலும் போய் யுத்தம் பண்ணி மற்ற ராஜ்யங்களை பிடித்து மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் அவர் ராஜாவாக மாற முடியும். For example, if a person ought to become the first king, he has to go fight and battle with others. He has to bring everyone under his control and only then he can become a king. அநேக வேளையில் நீங்கள் ராஜாக்கள் யுத்தம் பண்ணி ராஜ்யபாரத்தை பிடிச்சிட்டு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அந்த ராஜ்யபாரம் கை மாறி வரும்போது அந்த பிள்ளைகளும் யுத்தம் பண்ண வேண்டியிருக்குன்றது தான் உண்மை. So many times when the kings fight a battle and when they conquer the kingdom and when they again pass it to their king to their children and descendants, they again have to wage a war and then get it. உதாரணமாக சாலமோன் ராஜாவை பாருங்க. For example, consider King Solomon. அவங்க அப்பா ஒரு பெரிய புகழ் பெற்ற ராஜா. His father was a great popular king. ரொம்ப பெரிய கீர்த்தி புகழ் பணம் எல்லாம் படைத்தவர். So he had all the fame and fortune and all the popularity. ஆனா ராஜாவே தாவீதே முன்மொழிந்து சாலமோனை ராஜாவாக்க நினைத்தாலும் சாலமோனுடைய சகோதரனாகிய அதோனியாவோட ஒரு பெரிய போராட்டம் இருந்ததா செய்யுது. When even this David declared that Solomon to be the king, but he had a great fight with Adonijah. சாதாரணமாக இயல்பாக ராஜாவாயிடுறது ரொம்ப கஷ்டம். So it is really very difficult to become a king naturally. இப்போ ஒருவன் ராஜாவாக உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டுமானா அவனுக்கு படைபலமும் அவனுக்கு பணபலமும் ஆள் பலமும் மட்டும் போதாது. So if a person ought to become a king and rule the nation, it is not enough only if he has the power of the money, power of people and army alone. இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க. There's an important word mentioned in this verse. அங்க வாசிக்கிறோம், என்னாலே அல்லது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். By me kings reign. யாரால? By whom? ஞானம் புத்தி அறிவு விவேகம் இவைகளால தான் ஒரு ராஜாவால அரசாள முடியுமா? So only through wisdom, knowledge, understanding and prudence a king can reign. அப்போ ஒரு ராஜாவாக ஸ்திரப்படுவதற்கு ஞானம் ரொம்ப ரொம்ப தேவை. So to be established as a king, wisdom is very much important. ஞானம் இல்லாத ராஜா
ஒரு நாட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. A king who is not wise cannot be a blessing to the nation. பாருங்க, ஒரு ராஜாவுடைய தோற்றத்தையும் வசீகரத்தையும் பேச்சையும் வச்சுட்டு நிறைய பேர் ராஜாவை தெரிந்தெடுக்கிறாங்க, அல்லது சிலரை ராஜாக்களாக தலைவர்களா மாற்றிடுறாங்க. So many people choose a king based upon their appearance, based upon their stature, and based upon their eloquency, and they also appoint them as the leaders and kings. ஆனா நிறைய பேர் இந்த ராஜாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு யோசிக்கிறது இல்ல. But many don't think how much wisdom does this king possess. பேச்சை கேட்டு நம்பி தலைவனாக்கப்பட்டவர்களால் சீரழிந்த நாடுகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. We have many nations all over the world which are totally corrupted and destroyed because of the because of the choosing of the king, because of the eloquency. பேச்சினாலேயே ஜனங்கள் ஏமாந்துருக்கிறாங்க. People are just deceived only by their speech. அவர்கள் மீள முடியாத அளவு அவங்க நாடுகள் சீரழிந்து போனதை சரித்திரம் எழுதி வைத்திருக்கிறது. History has written and recorded that their nations have totally destroyed, that they cannot be restored back. பாருங்க, இந்த ஹிட்லர் என்கிற மனுஷன் தான் பேச்சினாலேயே தான் எழுத்தினாலேயே ஒரு நாட்டையே தான் பக்கம் கவர்ந்து இழுத்துட்டான். So this man named Hitler, because by his speech and by his writing, he just attracted a great nation towards him. முடிவென்ன? What is the end? ஏறத்தாழ 50 முதல் 60 லட்சம் பேர் அவனுடைய குறுகிய கால ஆட்சியில கொல்லப்பட்டார்கள். Almost 50 to 70 lakhs of people were killed during his short term rule. 50 to 70 lakhs அவங்க அப்படியே கொல்லப்பட்டாங்க. It was 50 to 70 lakh people. தேசம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை யுத்தத்திலே சந்தித்தது. And their nation encountered a failure in a battle. அவருடைய பொருளாதாரம் பல நூறு ஆண்டுகளுக்கு பின் தள்ளப்பட்டது. Their economy deteriorated back to many years back. ஜனங்கள் தங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அறிவற்றவனை தலைவனாக தெரிந்தெடுத்தார்கள் என்பதை உணர்வதற்கு பல ஆண்டுகள் ஆனது. It took many years for people to realize how a foolish king they have chosen to become a leader. பாருங்க, முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் ஜெர்மனி முழுவதும் ஹைல் ஹிட்லர், வாழ்க ஹிட்லர், ஹிட்லர் வாழ்கன்னு ஒரே கோஷம் எல்லா இடத்துலையும் கேட்கும். Once upon a time in Germany we can hear these voices of shouting where they call Hail Hitler. இன்றைக்கு ஹிட்லர் அப்படின்ற பேரை நாய்க்கு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. But today they don't even name Hitler to a dog. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா ஞானம் கிடையாது. It's because he did not have the wisdom in his life. பேசுறவங்க எல்லாரும் ரொம்ப ஞானின்னு அர்த்தம் கிடையாது. It's not that everyone who speak eloquently are wise. வசீகரமான தோற்றம் உள்ளவங்களாம் ஞானம் உள்ளவர்கள் அர்த்தம் கிடையாது. It doesn't mean that everyone who are attractive are wise. ஞானம் உள்ள ராஜாவை தலைவனை தெரிந்தெடுக்காத நாட்டினுடைய கதி மிக மிக பரிதாபமானது. The state and situation of a nation who don't choose a wise king is really pathetic. அதனால் வருகிற பின் விளைவுகளை எது கொடுத்தாலும் ஈடுகட்டவே முடியாது. And they cannot restore or get it back, the consequences they may have to face because of it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ராஜா என்று சொல்லும்போது ஒரு தேசத்துக்கு மாத்திரம் கிடையாது. When you say king, it is not only for a nation. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ராஜா. And you are the king for your family. ஒரு தகப்பன் தான் ராஜா. A father is the king. ஒரு தலைவனாக அவன் இருக்கிறான். And he stands as a leader. அவன் ஞானம் உள்ளவனா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். And it is essential that he ought to be wise. ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பன் ராஜாவை போல நின்று சபையை முன்னின்று நடத்தி செல்கிறான். So a shepherd or a pastor stands as a king to a church and he leads the flock. அவனுடைய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு ஆலோசனையும் அந்த சபைக்கு ஆசீர்வாதமாகவோ அழிவாகவோ மாறிவிடும். So his every decision and everything, every counsel that he gives becomes a blessing or a curse to the church. நாம ரொம்ப யோசித்து நம்ம இந்த காரியத்துல நாம தியானிக்கணும். So we have to move on and meditate on this very carefully. இன்றைக்கு நான் பேச போகிற தியானத்தின் தலைப்பு ஞானமுள்ள ராஜா. Today the title of my devotion is a wise king. ஒரு ஞானமுள்ள ராஜா. A wise king. ஒருவன் ஞானமுள்ள ராஜாவா இருக்க வேண்டுமானால் அல்லது ஞானத்தோடு அதிகாரத்தில் இருக்க வேண்டுமானால் ஒரு ஞானமுள்ள ராஜா செய்யற காரியம் என்ன? So what are the things that is being done by a king who is wise when he ought to be without wisdom? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா. Glory be to the name of the Lord. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க உங்கள் பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் இருந்தா நீங்க ஒரு ராஜா தான். Maybe if you are in a workplace or in an educational institute, you are a king there. மற்றவர்களை நடத்துகிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தலைவனாக நீங்க நிக்கிறீங்க. You are standing in a position of a leader who leads other people. ஞானத்தால
நீங்க அரசாள வேண்டும். So you have to rule with wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு ராஜா ஞானமுள்ளவனாய் இருந்தால் ஒரு 3 நல்ல சுபாவங்கள் அவனுக்கு இருக்கும். So a king, if he is wise, he will possess 3 important characters. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. Number 1, ஒரு ஞானமுள்ள ராஜா செல்வத்தை பார்க்கிலும் ஞானத்திற்கு மிக மிக முக்கியத்துவத்தை அவன் கொடுப்பான். a wise king prioritizes wisdom over wealth. ஒரு ஞானமுள்ள ராஜா செல்வத்தை பார்க்கிலும் ஞானத்திற்கு மிக முக்கியமான இடத்தை கொடுப்பான். A wise king prioritizes wisdom over wealth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சாலமோன் ராஜாவை பாருங்களேன். Consider King Solomon. நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வாசிக்கும் போது, If you read 1 Kings chapter 3 verses 5 to 9, சாலமோன் கிபியோனிலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். when Solomon was at Gibeon, the Lord appeared to him. நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று அவனிடத்திலே சொன்னார். And God said, ask, what shall I give you? அதற்கு சாலமோனுடைய பதில் என்ன? What was the reply of Solomon? என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அவர் வீற்றிருக்க அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். And you have shown great mercy to your servant David my father, because you walk before you in truth, in righteousness, in uprightness of heart with you. You have continued this great kindness for him, and you have given him a son to sit on his throne, as it is this day. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். Now, O Lord my God, you have made your servant king instead of my father David, but I am a little child, I do not know how to go out or come in. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கை கடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். And your servant is in the midst of your people, whom you have chosen, a great people, too numerous to be numbered or counted. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். Therefore, give to your servant an understanding heart to judge your people, that he may discern between good and evil. ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொன்னானா. For who is able to judge this great people of yours? என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. ஆண்டவர் அதை ரொம்ப பாராட்டினாரு. The Lord appreciated him much. அப்பா, பொதுவா எல்லாரும் செல்வம் வேணும், ஜனங்கள் வேணும், புகழ் வேணும் அப்படிலாம் கேட்பாங்க. See, generally people will ask for fame and fortune and people. ஆனா நீ செல்வத்தை கேட்கல. But you did not ask for fortune. உன் பக்கத்துல சாயிர ஜனங்களை கேட்கல. You did not ask for people on your side. புகழ்ச்சியை நீ கேட்கல. You did not ask for fame. ஆனால் நீ கேட்டது ஞானம். But you asked for wisdom. நீ அதை கேட்டதுனால உன்னை போல ஒரு ஞானி முன்னாலையும் பின்னாலையும் இருக்க மாட்டாங்க. So since you have asked that, you cannot find a person or a king like you either before you or after you. நீ கேளாத ஐஸ்வரியத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன். And I will also add you the riches which you have not asked for. என்ன அருமை பாத்தீங்களா? How beautiful it is. நான் நினைக்கிறேன் இந்த சாலமோன் ஒன்றை புரிந்து வைத்திருந்தான். எல்லாம் இருந்தும் அதை நிர்வாகிக்கிற ஞானம் மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. So this Solomon understood one thing: if I have everything but I don't have wisdom to administer everything, it is of no use. அதனால கர்த்தர் அவன்கிட்ட என்ன வேணும்னு கேட்ட உடனே சொன்ன காரியம் எனக்கு ஞானத்தை தாரும். So that's why when God asked him what he need, immediately he said, I need wisdom. ஒரு புத்தி உள்ள ராஜா எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானத்தை ஆண்டவற்றை கேட்பான். A wise king will ask for wisdom over everything to God. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end? அவனுடைய ஞானத்தை பற்றி வேதம் சொல்றத பாருங்களேன். Look at what the Bible says about his wisdom. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30 லிருந்து 34 பாருங்க. 1 Kings chapter 4 verses 30 to 34. தேவன் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். And God gave Solomon wisdom and exceedingly great understanding and largeness of heart like the sand on the seashore. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும்
ஞானம் சிறந்ததாக இருந்தது. அவன் எஸ்ராயனாகிய எத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா மற்றும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றியுள்ள சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. The Solomon's wisdom excelled the wisdom of all men of the east and all the wisdom of Egypt, for he was wiser than all men, than Ethan the Ezrahite, the Heman, the Chalcol, and Dada, the sons of Mahol, and his fame was in all the surrounding nations. 34ஆம் வசனத்துல Verse 34. சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. And we read, and men of all nations from all the kings of the earth who had heard of his wisdom came to hear the words of wisdom of Solomon. என்ன அருமையா, How beautiful it is. என்ன அருமையா இருக்கு. How beautiful. அவன் ஞானத்தை கேட்கறதுக்கு ஜனங்க வந்தாங்களாம். So people came to hear his wisdom. அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டதற்கே அவனுடைய ஞானம் தான் காரணமாக இருந்தது. So the reason for establishment of his kingdom was his wisdom. ஒரு காரியத்தில் ஆகிலும் அவன் ஞானத்திற்கு குறைபாடா இருக்கவே இல்லை. So he was not found lacking in wisdom in anything. பாருங்க, அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தா நிறைய பேர் அவனை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க. See, if he had so much of wealth, many people would have been jealous of him. அதை திருடுறதுக்கு ஆட்கள் ஆயத்தமாயிருப்பாங்க. And people would be prepared to rob it from him. எப்படா இவரை கொலை பண்ணி இத செல்வத்தை நாம எடுத்துக்கலான்னு பொறாமை கொள்றவங்க இருப்பாங்க, எரிச்சல் கொள்றவங்க இருப்பாங்க. People would be jealous, envying when they can take this wealth away from him. ஆனா சாலமோனுக்கு இருந்த செல்வம் வெளியே இல்ல, செல்வம் உள்ள இருந்துச்சு. But the wealth that Solomon had was not outside, but it was in him. அது யார் எரிச்சல் பட்டா கூட அது திருட முடியாது. See, even if people envy at it, they cannot rob it. எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அதை களவாட முடியாது. No matter how much they desire, they cannot rob it. அதனால என்ன செய்தாங்கன்னா, இந்த ஞானத்தை திருட முடியாது, இந்த ஞானத்தை கேட்க தான் முடியும்னு சொல்லி எல்லா நாட்டிலேருந்து அவன் ஞானத்தை கேட்டுட்டு போனாங்களாம். So since they cannot rob or steal this wisdom, so they came here to him that they can hear the wisdom of Solomon. இதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 40 ஆண்டுகள் இந்த நாட்டை ரொம்ப உறுதியாக ஆளுகை செய்யறது கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். And as a result, the Lord enabled him to securely, stably rule his nation for the next 40 years. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவங்க அப்பா ஒரு பெரிய செல்வத்தை வச்சுட்டு போனாரு. So his father left a great fortune for him. அதை வைத்து அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தான். And he also built the temple of God using that. அவ்வளவு சித்திர வேலைகளை செய்து முடித்தான். And he did all the craft work. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் பிரசங்கியில் அவரே எழுதுறாரு. That's why he write in Ecclesiastes. பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, Ecclesiastes 7:19. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும்னு போட்டிருக்கு. It says wisdom strengthens a wise man more than 10 rulers who are in a city. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் if you read Ecclesiastes 4:30, it is more beautiful. ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசின்னு போட்டிருக்கு. It says a poor yet wise lad is better than an old and foolish king who no longer knows how to receive instruction. என்ன அருமையா இருக்கு பாருங்க. See how beautiful it is. ரெண்டு காரியத்தையும் அங்க அடிக்கிறாரு, தாக்குறாரு. So he is attacking both the things here. ஒன்று சொல்றாரு, வயசு முக்கியம் இல்ல, ஞானம் தான் முக்கியம். First he says age is not important, wisdom is important. ரெண்டாவது ஐஸ்வர்யம் முக்கியம் இல்ல, ஞானம் தான் முக்கியம். Number 2, he says wealth is not important, but only wisdom is important. கூட்டம் முக்கியம் இல்ல, ஞானம் தான் முக்கியம். He says mass is not important, wisdom is important. நான் அதான் சொல்லுவேன், ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு வீட்டின் தலைவன், ஒரு குடும்பத்தின் தலைவன், சபையின் தலைவன், அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தின் தலைவன், எதை அவன் விரும்புகிறத பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, ஞானத்தை தாரும் ஆண்டவரே. So I tell you, it might be a leader of a nation, leader of a house, leader of a family, the head of an organization or an institution, whoever it might be, whatever he desires or not, each day he has to ask, Lord, give me wisdom. முதலீட்டிலேயே பெரிய முதலீடு, பெரிய வருமானம், பெரிய சேமிப்பு என்னவா இருக்கணும்னா ஞானம் தான். So among the investment, the greatest investment and greatest revenue is wisdom alone. நீங்க நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு பணம் இல்லையேன்னு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. Today many people say that they don't have much money.
ஆனால் நீங்கள் வாழ்க்கையில பெருமளவுக்கு உயர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சுட்டு மேலே வந்தவங்க இல்லை. But if you see people who have come up to high position in their life, they did not come because of money. ஒண்ணுமே இல்லாமல் இருந்தவங்க தான் இன்றைக்கி தேசத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க. So people who were nothing are great in the nation today. அவர்களுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அவங்க பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை. When you look at their background, they were not born in a rich family. அவர்கள் பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை. They were not much educated. பெரிய கல்லூரிகளுக்கு அவங்க போகலை. They did not enter great colleges. ஆனால் அவங்களுக்கு ஒரு புத்தியும் அறிவும் ஞானம் இருந்ததுனால அவங்க மிகப்பெரிய நிறுவனங்களை அவங்க வந்து ஸ்தாபித்தாங்க. But since they had this wisdom, knowledge and understanding, they established great institutions. பணம் கொஞ்சமா இருந்தது, ஆனால் அறிவும் ஞானமும் ரொம்ப அதிகமா இருந்தது. They had little money, but they had wisdom and knowledge in abundance. நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ராஜா வந்து ஞானமுள்ளவன் என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மற்ற எல்லாவற்றை பார்க்கலும் அவன் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். So how can you find a king is wise? He prioritizes wisdom over all. ஒரு குடும்பத்தை கட்டுறது கூட வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஒரு புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள்னு போட்டிருக்கு. So that's what the Bible says about building a family. A wise woman buildeth a family. புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலேயே அதை இடித்து போடுகிறாள்னு போட்டிருக்கு. But foolish one breaks down with her own hands. நீங்கள் மத்தேயுக்கு வருவீர்களானால் ஒரு புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிறான்னு போட்டிருக்கு. If you come to Matthew, you can read, a wise man buildeth his house upon a rock. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தந்து எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாரும். So today we have to ask, Lord, give me wisdom and sound mind, Lord. ஒரு ஞானமுள்ள ராஜா முதலாவது எல்லாவற்றை பார்க்கலும் ஞானத்தை அடையவும் அறிவிலே தேரவும் அவன் முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். Number one, a wise king prioritizes wisdom over wealth and everything. இரண்டாவது நான் சொல்லுவேன், Number two, ஒரு ஞானமுள்ள ராஜா யார்? who is a wise king? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் பாருங்க. Proverbs 24 and verse 6. 24:6. 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel you will wage your own war, and in a multitude of counselors there is safety. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஒரு ராஜாவினுடைய அல்லது ஞானமுள்ள ராஜாவினுடைய ரெண்டாவது முக்கியமான ஒரு குணத்தை பார்த்தீங்கன்னா, ஞானத்தை முக்கியப்படுத்துறது மாத்திரம் இல்லை, தன்னோடு அவன் சேர்க்கிற அவனுடைய உடனாளிகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் ரொம்ப முக்கியமான பங்கை வந்து ஒரு ஞானமுள்ள ராஜாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க. So when you look at the good characteristic of a wise king, he not only prioritizes wisdom, number two, a wise king builds right partnership. சரியான உதவியாளர்கள் அல்லது கைகோர்த்து கூட வர்றவங்களை எவ்வளவு அதிகமாக ஒருவன் சேர்க்கிறானோ அவ்வளவு அதிகமாக அவன் வந்து ஞானமுள்ள ராஜாவா இருந்து ஜெயம் பெறுவான். So the more a person builds right partnership, the more he becomes wise king and he succeeds. பொதுவாகவே பாருங்க, ஞானமுள்ளவர்களை ரொம்ப தேடுவாங்க. Generally wise people will seek for wise people. ஞானமற்ற ஒரு தலைவன் ஞானமுள்ளவர்களை பார்த்து பயப்படுவான். And a king who is not wise is afraid of wise people. அது விளங்குதுல உங்களுக்கு? Can you understand it? நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா, பலவான்கள், ஞானமுள்ளவர்கள், காரிய சித்தி உள்ளவர்கள், ரொம்ப கூர்ந்து சிந்திக்கக்கூடியவங்களை தன்னுடைய பக்கபலமாக நெருங்கி வைத்துக் கொள்வான். So a wise people will have people who are very wise, very smart, who are very attentive around them. ஆனா ஞானமற்றவங்க இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் அறிவா பேசுறவங்கள பார்த்து பயப்படுவாங்க, திகில் அடைவாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. So people who are not wise, they will be afraid of wise people and they will keep such people away from them. இவர்களுக்கு ஞானம் இல்லாததுனால ஞானமே இவர்களுக்கு ஒரு பெரிய பயமுறுத்துறதா மாறிடும். So since they do not have this wisdom terrorizes them. அதாவது கொஞ்சம் ஞானமா பேசுறவங்கள பார்த்த உடனே, ஐயோ என் இடத்துல உட்காந்துருவாங்களோ, என்னை விட தாண்டி போயிடுவாங்களோ, என்னையே வந்து கவிழ்த்துருவாங்களோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். So when they look at wise people, they will think whether they will occupy their places, whether they will push them away and take over their places, and they were afraid of that. அதனால இந்த வசனத்தை பாருங்க. But look at this verse. ஒரு மனுஷன் யார் என்று சொன்னா, நல்ல யுத்தம் பண்ற ராஜா யாருன்னு சொன்னா, நல் யோசனை உள்ளவன் யாருன்னா, அநேக ஆலோசனைக்காரரை தன்னோடு அவன் வைத்துக் கொள்ளுகிறான். So a wise king will have multitude of counselors around him. நீங்கள் இந்த சாலமோனுடைய
வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானா, எப்படி அவன் தன்னை சுற்றிலும் எல்லாவற்றிற்கும் சரியான தலைவர்களை அவன் நியமித்தான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். So when you look at the life of Solomon, you can understand how he effectively recruited wise counselors for everything around him. நான் நினைக்கிறேன் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். I think it is 1 Kings chapter 4. 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். If you read from verse 2 until verse 19, அங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. there you can read a list of people there. பேரா சொல்லி ஒரு பட்டியல் இருக்கு. So there's a name list mentioned there. அதுல பாத்தீங்கன்னா அவனோடு இருந்த பிரபுக்கள் யார், அவனோடு இருந்த தலைவர்கள் யாருன்னு பார்க்கலாம். So here you can read about the princes and the leaders who were with him. அவனோடு இருந்த மந்திரிமார்கள், who are the ministers who were with him. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கு அவங்களே நியமித்திருக்கிறான். So he has recruited each one for each task. அதாவது ஆலயத்தின் வேலைகளை கவனிக்கிறதுக்கு சில பேர். So there are certain people to take care of the works of the temple. கூட்டங்கள், அரசாட்சிகள் இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு சில பேர். So there are certain people to take care of the meetings. சில பேர் ஹிஸ்டரி எழுதுறவங்க, சரித்திரத்தை எழுதுறவங்க. There are certain people who write the history. அத போல யுத்த களத்துல யுத்தத்தை நடத்துற தலைவர்கள். And there are certain people who will take care of wars and captains of the army. அதாவது ராஜாவுடைய வீட்டை நடத்துகிறவர்கள். And people who will take over the house of the king. சாலமோனுடைய வீட்டினுடைய ஆகாரம், தேசத்தினுடைய ஆகாரத்தை நிர்வகிக்கிறவர்கள். And people who will administer the food of the king of the Solomon and also food for the nation. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட திறமைசாலிகளை இந்த சாலமோன் தன்னுடைய கைக்குள்ள வைத்திருந்தான். So such kind of wise people was Solomon having with him. நான் அடிக்கடி ரொம்ப பிரமித்து நாம் பார்க்குற ஒரு கேரக்டர் பைபிளில் இந்த பார்வோன், யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோன். So an important character whom I will really stare at many times is this Pharaoh who was at the time of Joseph. ஒரு ராத்திரி அவனுக்கு சொப்பனம் கண்டு அர்த்தம் புரியல. So one night he had a dream and he could not find interpretation. அவனுக்கு தெரிந்த எல்லா ஞானிகளும் கைவிட்டுட்டாங்க. So all the magicians and wise men forsook him. ஆனால் எபிரேயனாகிய யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான். But this Hebrew Joseph, he gave the interpretation. கேட்டது அர்த்தம் தான். So he just asked for the interpretation. ஆனால் யோசேப்பு அர்த்தத்தை மாத்திரம் இல்லை, இந்த சொப்பனத்திற்கான எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும், என்னென்ன காரியங்களை செய்தால் தேசம் தப்பிக்கும் அப்படின்னு யாரை நியமிக்கணும், என்ன செய்யணுன்றதையும் சேர்த்து சொல்லுகிறான். But here Joseph not only told the interpretation, but he also gave a solution and the thing that he is supposed to do to escape from this problem. எனக்கு ரொம்ப பிடித்த அந்த பார்வோன்ட்ட என்னன்னு கேட்டா, தன்னுடைய ஞானத்தையும் மிஞ்சி ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது அவனை கண்டு எரிச்சல் கொள்ளாம, பொறாமை கொள்ளாம, அவனை அழிக்கணும்னு நினைக்காம பக்கத்திலே ஒரு சேர் போட்டு 2ஆம் சிங்காசனத்துல உட்காருன்னு சொல்லிட்டாரு. So the thing I like this Pharaoh is that when a person is over smart than him, a person is more wiser than him, he was not very angry over him or jealous or envy him, but rather he made him to sit next to him in the second throne. அப்படிதானே போட்டிருக்கு. That is how it is written. சொல்லுகிறது, அவனை பார்த்து, ஐயோ இப்படிப்பட்ட அறிவாளி, நம்மளை விட பெரிய அறிவாளி இருக்கானே, அடுத்த 14 வருஷத்துக்கு நாட்டை பற்றி நமக்கு தெரியாதெல்லாம் இவன் செய்ய சொல்றானேன்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்கல. வேதம் சொல்லுது, என்னுடைய 2வது ரதத்துல நீ போப்பா அப்படின்னு சொல்லு. So having known that he is so wise that he can know the thing of his nation for the next 14 years, he never chased him away, but he gave him the second chariot. தன்னுடைய மோதிரத்தை காட்டி அவன்கிட்ட கொடுத்தான். He gave his ring to him. அவனுக்கு இவனே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறான். And he also found a bride for him and he got married. அது மாத்திரம் இல்ல, கட்டளை கொடுக்கறானா, இந்த தேசத்துல யோசேப்பின் வார்த்தை இல்லாம, அவன் வார்த்தை கேளாம ஒருவன் கையும் காலையும் அசைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். And also he also commanded that no one should move his hand or feet without the word or command of Joseph. எகிப்து தேசம் முழுவதற்கு அவனை அதிபதியாக்கினான் பார்க்கிறோம். And he made him as a governor over the entire nation of Egypt. அது மாத்திரம் இல்லைங்க, அவனுடைய குடும்பம் நிக்குது. ஒரு நாள் சொல்ல 70 பேரை கூட்டு அந்த மக்களுக்கு அந்த தேசத்தினுடைய மிக செழிப்பான கோஷேன் என்கிற நாட்டே அவங்களுக்கு கொடுத்துட்டானா. And also one day his family came with 70 members and he gave the very prosperous land of that nation, which is Goshen, to that family. ஏன்? Why? இந்த மாதிரி ஒரு ஞானம் மூலம் வேற எங்கேயோ போயிடக்கூடாது, என்கிட்ட இருந்து என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அவன் தான் உண்மையான ஞானி. It's because he desired that this kind of a wise person should not go away, but we need his service and he is the true wise king. ஆனா இதே இது நீங்க சவுலை பாருங்க, சவுல் ராஜாவை பாருங்க. But look at King Saul.
தாவீது ஞானமாய் நடந்து கொண்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவனை பார்த்து பயந்தானா. When he saw that David acted wisely and he was afraid of him. அது மாத்திரம் இல்ல, தாவீது ஜெயம் பெற்று அவனுக்கு கொஞ்சம் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிட்டுன்னு சொன்ன உடனே அன்று முதல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான். And also when David succeeded and received a bit appreciation and he eyed on him. அவனை ஒரு விரோதமா பார்க்கறான். And he saw him with a great hatred. அவனை எப்படிடா கொல்லலாம்னு சொல்லி திட்டம் போடுறான். So he was plotting to kill him somehow. முடிவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அவனுக்கு இருந்ததுன்னு பாத்தீங்களா? And when you see the end, he was so foolish, you know. விளைவு என்ன? What is the consequence? தன்னையும் அழிச்சு, தன் பிள்ளையும் அழிச்சு, தன் நாட்டையும் அழிச்சு, ஏதாவது ஒரு நன்மை அவனுக்கு கிடைச்சதா பாருங்க. He destroyed himself, he destroyed his children, he destroyed his nation, and he did not receive any benefit in the end. ஒரு ஞானமுள்ள ராஜா யார்னா, தன்னை சுற்றி தன்னை நெருங்கி இருக்கிறவர்கள் யார் என்பதை ரொம்ப ஜாக்கிரதையா தீர்மானிக்கிறார். A wise king always builds a right partnership and people around him. நீங்கள் 101 சங்கீதத்தோட வாசித்தீங்கன்னா, தாவீது தன்னை சேவிக்கிறவர்கள் கூட உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தேசத்துல யாராவது உண்மையா இருக்கிறவங்க இருந்தா உடனே கூப்பிட்டு வச்சு என் பக்கத்துல இருக்கணும் நான் விரும்பினா. So even in Psalm 101 you can read when David he want people who are very wise and also truth who serve the Lord around with them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. Proverbs 11:4. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்னு போட்டிருக்கு. Proverbs 11:14 where there is no counsel the people fall, but in the multitude of counselors there is safety. நீதிமொழிகள் 15:22. Proverbs 15:22 ஆலோசனை இன்மையினால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் அப்படின்னு வாசிக்கிறோம். We read without counsel plans go awry, but in the multitude of counselors they are established. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஒரு ராஜா தன்னோடு இருக்கிற கூட்டாளிகளை வைத்து அவர் எவ்வளவு ஞானின்னு கண்டுபிடிச்சிடலாம். So you can easily identify how wise a king is based upon the people who is with him. நம்ம கூட யார் சேர்றாங்க, யாரை சேர்க்கிறோன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். So we should be very careful whom we associate with. ஒரு ஞானம் உள்ளவன் ஞானமுள்ளவர்களை தன் பக்கத்தில் சேர்த்து கொள்றதுல தயங்கவே மாட்டான். A wise man will never hesitate to gather wise people with him. தேசத்துல பலவான்கள், சிறந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரை அவன் கவர்ந்து தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வான். And he will attract and bring forth, draw people who are very wise, who are smart, who are strong, always along with him. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி செய்யறது இல்ல. Today many people doesn't do so. கொஞ்சம் ஞானமா பேசிட்டாங்கன்னா ஐயோ தனக்கு போட்டியா பாக்குறாங்க. So if a person speaks wisely, they see him as his competition. கொஞ்சம் திறமைசாலியா இருந்தா இவங்களுக்கு பயம் வந்துருது. So if a person is very smart and talented, they are very afraid. நான் சொல்லுவேன் அப்படி இருக்க கூடாது. I tell you, it should not be so. திறமைசாலிகளை, ஞானவான்களை அருகில இழுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். It is very important to draw such kind of wise people and talented people along with you. ஏன்னா பணத்தை எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம். Because you can earn money at any time. புகழையும் பேரையும் எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம். You can earn fame and fortune at any time. ஞானத்தை அவ்வளவு லேசில சம்பாதிக்க முடியாது. But you cannot earn this wisdom so easily. ஞானம் உள்ளவர்களை அவ்வளவு எளிதில கண்டுபிடிக்கவே முடியாது. You cannot identify wise people so easily. It's a rare commodity. அது ரொம்ப அரிதான ஒரு காரியம். It's a rare commodity. அப்படிப்பட்ட திறமைசாலிகள், தாளந்துள்ளவர்கள் இருந்தா எப்படி கவர்ந்து நம்மோடு நம்முடைய குழுவோடு சேர்த்து கொள்றது அப்படின்றதுல கவனமா இருக்கணும். And if you find such kind of wise and talented people, we should be very careful to add them to our groups. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடைசியாக ஒன்றை சொல்றேன். At last, ஒரு ஞானமுள்ள ராஜா எப்படிப்பட்டவன்? so how is a wise king? முதலாவது சொன்னேன், ஒரு ஞானமுள்ள ராஜா அவன் செல்வத்தை பார்க்கிலும் ஞானத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். Number one, a wise king prioritizes wisdom over wealth. ரெண்டாவது கவனித்தோம், ஒரு ஞானமுள்ள ராஜா அவன் நல்ல மனிதர்களை தனக்கு அவன் நல்ல கூட்டாளிகளாக அவன் சேர்த்து கொள்ளுகிறான். Number two, a wise king builds right partnership. மூன்றாவது ஒரு ஞானமுள்ள ராஜா யார் தெரியுமா? Who is the wise king? நீங்கள் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. If you read Proverbs 20 verse 26, ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் அப்படின்னு போட்டிருக்கு. a wise king winnows the wicked and drives the threshing wheel over them. இது அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு ஞானமுள்ள ராஜாவுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். அவன் ஞானம் உள்ளவனாய் வெளிப்பட வேண்டுமானால் அவன் தேசத்துல
சமாதானத்தை பின்தொடர்கிறவனா இருக்க வேண்டும். A wise king knows one thing: if he ought to be established as a wise king, then he pursues after peace. நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம் அது. This is an important thing. ஒரு ஞானமுள்ள ராஜா யாருன்னா, தேசத்தை துன்மார்க்க பெருகி அவர்கள் தேசத்தில் உள்ள சமாதானத்தை குலைக்கிறதுக்கு அவன் விடவே மாட்டான். So this wise king will never allow wicked people to grow up in his nation and bring a peacelessness. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க, இது உண்மை கிடையாது. இது So many places you cannot find this. இன்னைக்கு பாருங்க, ரவுடிகள் சாம்ராஜ்யம் இருக்கும். So today we will have this rowdy's kingdom. எல்லா துன்மார்க்கத்தை அக்கிரமத்தை பண்ணுகிறவன் நிறைய ராஜாக்களுக்கு வலக்கரமா இருப்பாங்க. So many people who commit all kinds of wickedness and corruption, they would be the right hand of leaders. இப்படிப்பட்ட பொல்லாதவர்களுடைய சகவாசமும் பொல்லாதவர்களுடைய பெருக்கமும் என்ன ஆயிடும்னா, ஒரு பொல்லாத ராஜாவினுடைய சொந்த அபிலாஷைகள் விருப்பங்களை நிறைவேற்றதுக்கு அவங்க பயன்படுவாங்க. So such kind of companionship of wicked people will help this wicked king or a leader to accomplish his own desires. ஆனால் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேசத்தினுடைய சமாதானத்தை அவங்க குலைச்சிருவாங்க. But at the end they will spoil the peace of the nation. துன்மார்க்கர் பெருகும் போது ஜனங்கள் வேதனைப்படுவாங்க. When the wicked increase, the people will cry, will suffer. ஆனால் நீதிமான்கள் அதிகரிக்கும் போதோ ஜனங்கள் மகிழ்வாங்க. But when the righteous increase, the people will rejoice. ஒரு ராஜா துன்மார்க்கரை பார்த்தானா அவர்களை உயிரோட விட்டுட்டு அவர்களுக்கு இவன் கூட நின்றுகிட்டு அவர்களை பதுக்கி வைத்து கொண்டிருப்பானா, அவன் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தீங்கை அவன் வரவழைத்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். If a king finds a wicked person and if he spares him and leave him and hides him, then it means that he is bringing a great evil to his nation. ஒரு புத்தி உள்ள ராஜா யாரு? Who is a wise king? துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவானா. A wise king will scatter the wicked and drive the threshing wheel over them. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவர்களை முழுவதுமாக அழித்து சங்காரம் பண்ணிடும். It means he will totally destroy them. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவர்களால் தேசத்தின் சமாதானம் கெட்டு போனால் பின்பு என் தேசத்தை ஒரு நாள் நான் திரும்ப கட்டி எழுப்ப முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். It's because he knows if the peace of my nation is spoiled because of these people, I can never again bring peace into my nation. ஒரு ஞானமுள்ள ராஜா கடினமான முடிவுகளை எடுத்து துன்மார்க்கர் சுதந்திரமாக தேசத்துல சுற்றி திரியாமல் அவன் ரொம்ப பாதுகாப்பா அவர்களை முழுவதுமாக விலக்கி விரட்டி அடிக்கிறான். A wise king will take wise decisions and hard decisions and he will chase away these wicked people that they may not remain in the nation. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, ஒரு ராஜா ஆட்சிக்கு வரும்போது அவனை சுற்றி எப்படிப்பட்ட மனிதர்கள் சேர்றாங்கன்றதை வைத்து அவன் ஞானம் உள்ளவனா புத்தியிலம் உள்ளவனா கண்டுபிடிச்சிடலாம். So when a king comes to a power, based upon the subordinates and the people who comes around him, you can easily find out whether he is a wise king or a foolish king. நான் சொல்றத நீங்க கவனிச்சு பாருங்க. You can notice that ஒருவன் ராஜாவாக எழும்பும்போது எந்த கூட்டம் ரொம்ப சந்தோஷப்படுதுன்னு பாருங்க. So you have to see which crowd rejoices when a person becomes a king. நீதிமான்கள் சந்தோஷப்படுறாங்களா அல்லது அக்கிரமக்காரன் துன்மார்க்கன் தேசத்தில் குழப்படி உண்டாக்குறவன் கொலை வெறியன் அவன்லாம் சந்தோஷப்படுறான் அப்படின்னா நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு அர்த்தம். So if the wicked people or evil people, the murderers and the people who bring confusion in the nation rejoices, it means a great danger is awaiting for that nation. அவன் ஞானமுள்ள ராஜாவா இருக்கவே முடியாது. He cannot be a wise king at all. நீங்கள் 101ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் பாருங்க தயவு செய்து. If you read Psalm 101 and verse 8, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன்னு போட்டிருக்கு. It says, I will early destroy all the wicked of the land, that I may cut off all wicked doers from the city of Delaur. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? It is very beautiful here. தேசத்துல சமாதானம் உண்டாகிறதுக்கு நீதி நிக்காம சமாதானம் வராது. So without having justice, you cannot have peace in a nation. தேசத்துல நியாயம் இல்லாம சமாதானம் வராது. So without justice in a nation, there cannot be peace at all. ஒரு ஞானமுள்ள ராஜா அவன் சமாதானத்தை தேடுகிறான்னா நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறான்னு அர்த்தம். So if a wise king pursues after peace, it means that he desires justice and righteousness. அவன் நீதியையும் நியாயத்தையும் நீதிமான்களையும் நியாயம் பேசுகிறவர்களையும் வெறுக்கிறான் என்றால் அவனை போல ஒரு முட்டாளான தலைவன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. If he hates righteous and the people who desires justice, then there cannot be a foolish king like him in this world. பாருங்க, இந்த சாலமோன் தான் இருந்த நாட்கள்ல அவனுடைய தேசத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாக பார்த்து கொண்டான். So this Solomon, when he was ruling his nation, he was very careful to have a peace in his nation. நீங்கள் எபிரேய மொழியில
இந்த சாலமோன் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அந்த பதம் எதிலிருந்து வந்தது, அந்த பெயர் எதிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், சாலமோன் என்பது ஷாலோம் அல்லது சமாதானம் அப்படின்ற பெயர்லேருந்து வெளிவந்த வார்த்தை தான் சாலமோன் என்பது. So his name Solomon in Hebrew it means Shlomo, which is derived from word Shalom, which means கர்த்தருடைய peace. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு உண்மையான ஒரு தலைவன் சமாதானத்தை விரும்புகிறார். A wise king pursues after peace. ஒரு உண்மையான ஒரு நல்ல ஞானமுள்ள புருஷன், ஞானமுள்ள மனைவி சண்டையை பார்க்கிலும் வாக்குவாதங்களை பார்க்கிலும் அவள் வந்து சமாதானத்தை விரும்புகிறார். A wise husband or wise wife, they will pursue after peace rather arguments and fight. ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறவன் அவன் வேற எதைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதை விட சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். A person who runs an organization, he gives much importance to peace rather than any other thing. எந்த ராஜா கலவரங்களை தூண்டுகிறானோ, கலவரங்கள் நடக்கும்போது அமைதியா இருக்கிறானோ, அவன் ஞானமானா இருக்கவே முடியாது. So any king who triggers revolts and who remains calm during these revolts, riots, he cannot be a wise king at all. இருக்கவே முடியாதுங்க. He cannot be so. வேதத்தின்படி இருக்க முடியாது. He cannot be according to the Bible. கலவரம் நடக்குதுன்னா நல்ல ஞானமுள்ள ராஜா என்ன பண்ணுவானா, உடனே எழுந்து அதை வந்து எவ்வளவு சீக்கிரமா அந்த கலவரத்தை நிறுத்துறதுக்கு அவன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறானோ அவன் தாங்க ஞானி. So if there is a riot, a wise king is the one who stands up and he tries to just calm that riot as early as possible. நீரோ மன்னனை பத்தி சொல்லுவாங்க, ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் போது அவன் வந்து ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தானா. So they say about this Nero, when the Rome was burning, he was playing his fiddle. ஏன் தெரியுமா? அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்கு ஞானம் கிடையாது. It's because he did not have wisdom. அந்த சாம்ராஜ்யம் அதிலிருந்து முழுவதுமா சீரழிய ஆரம்பிச்சிருச்சு. So his kingdom began to totally destroy after that. இன்றைக்கு கூட கலவரங்கள், சண்டைகள், விரோதங்கள், இன விரோதங்கள்லாம் எழும்பும்போது நாம் வந்து ஒரு ராஜா வந்து ஞானமுள்ளவன் அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு தலைவன் ஞானமுள்ளவன் என்று பார்க்கணுன்னா, அவங்க உடனே அதை வந்து அமைதிப்படுத்த அவங்க எல்லா முயற்சிகள் எடுக்கிறாங்க. So even today, if you see all kinds of riots and riots, all kinds of fights, all kinds of any racial disputes, anything, but if he's a wise king, he will just go up to bring a calm and bring peace during that period. நம்ம வீட்டில் கூட சண்டைகள் எழும்புதா, எவ்வளோ துரிதமாக போய் அந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தை யார் ரொம்ப தேடுறாங்களோ அவன் ரொம்ப ஞானவான். So even if there's a fight or any quarrel near house, the person who first rises up to bring a peace is the one who is a wise one. வாக்குவாதம் எழும்புதா, போதும்பா வாக்குவாதம் வேண்டாம், அதை நிறுத்திரு அப்படின்னு போய் அதை நிறுத்துறான் பாருங்க, அவன் தான் ஞானி. So if there's an argument, the one who goes and stops that argument is the one who is wise. ஆபிரகாம் பாருங்க, Look at Abraham. அவனுக்கும் லோத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. There's no problem between him and Lot. கீழ்மட்டத்தில் இவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சான். எப்பா அங்கே ஆரம்பித்ததை சும்மா விட்டோன்னா கடைசியாக நம்ம ரெண்டு பேரும் பேச முடியாமல் போயிடும். அதனால நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன்ட்டு சமாதானத்தை உடனே உண்டாக்கிட்டான். So when there came a problem between both the herdsmen, they immediately Abraham came and said, see, if this continues, that becomes a problem between you and me. Therefore you go your way and I will go my way. And he brought a peace there. அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப நாட்கள் அவங்க சமாதானமாக வாழ முடிஞ்சது. And as a result, they were able to live in peace for a long time. நீங்கள் ஒரு ஞானமுள்ள தலைவனாகணும்னு விரும்புகிறீங்களா? If you want to be a wise king, 3 காரியங்களை ரொம்ப முக்கியப்படுத்துங்க. Emphasize 3 things. முதலாவது, எல்லாத்த பார்க்கல ஞானத்தை தேடுங்க. First one, prioritize wisdom over everything. ஆண்டவரே எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு புகழும் ஜனங்களும் வேண்டாம், எனக்கு ஞானத்தை தாரோன்னு கேளுங்க. You ask, Lord, I don't want fame or fortune or any people, Lord, I need wisdom, Father. தேசத்துல உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்குன்னு தாவீது சொன்னாரே. As David said, my eyes will be upon the nation that the people who are true may live with me. அதே போல ஞானம் உள்ளவர்கள், உத்தமமானவர்கள், உண்மை உள்ளவர்கள், கடவுளுக்கு பயந்தவங்க, தேசத்துல நீதிமான்கள் என்று பெயர் பெற்ற நல்ல மனிதர்களை என் கூட்டாளிகளாக பங்காளிகளாக நான் கூட நெருங்கி வைத்துக்கொள்ள எனக்கு ஞானத்தை தாருன்னு கேளுங்க. Ask Lord, give me wisdom that I may have people who are righteous, who are God-fearing, who are upright, who are so trustworthy to be my partners, Lord. மூன்றாவது, எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு ஞானமுள்ள தலைவனாக சமாதானத்தை தேடுங்க. Number 3, as a wise king, pursue after peace. அப்படி தேடுவீங்களானா முடிவு
ஞானத்தினால் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். And as a result, you will rule with wisdom. கர்த்தாவே இந்த ஞானத்தை தாரோன்னு கேட்போம். Let us ask, Lord, give me wisdom. கர்த்தர் கிருபை தருவாரா? May the Lord give us grace. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Our gracious and merciful Father, we glorify your name, Lord. ஆமாப்பா, ஞானத்தினாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள்னு வாசிக்கிறோம். Lord, we read through wisdom the kings rule, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவாதங்களை நாங்கள் நேர்த்தியாக செய்ய உன்னத ஞானம் எங்கள் மேல் நிழலிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that a divine wisdom will overshadow us, that we may fulfill our responsibilities that is vested to us, Lord. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானத்தை நாங்கள் நேசிக்க கிருபைத்தார். Lord, give us grace to love this wisdom above all, Lord. இந்த ஞானம் உம்மிடத்திலிருந்தான் வருகிறதப்பா. Lord, we receive this wisdom only from you, Lord. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். And we look unto you, Lord. அதிகமான ஆலோசனை ஞானத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us more wisdom and counsel, Lord. ஆண்டவரே, தேசத்தில் எங்கள் சுற்று வட்டாரங்களில், எங்கள் சபைகளில், வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில் உண்மை உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், ஞானவான்களை எங்களுடைய நெருக்கமான உறவுகளாய் நாங்கள் நெருங்கி வைத்துக்கொள்ள கிருபைத்தார். Lord, give us grace to have true people, God-fearing people, righteous people in our close circle, Lord, around us, in our workplaces, in our families, and in our churches, Lord. எல்லா இடத்திலையும் சமாதானத்தை விரும்ப கிருபைத்தார். Lord, give us grace to desire peace at all places, Lord. நம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்தும். Glorify your name in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. May God bless you. May God be with you. ஆமென்.